கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடந்த முறை கலைஞர் அவர்கள் குடும்பத்தை கடுமையாக விமர்சித்த சீமான் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. சந்திப்பிற்கு பின்பாக பார்த்தோம்னா பல்வேறு கருத்துக்கள் சீமான் அவர்கள் பேட்டி வாயிலாக கூறுகிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சீமானை சந்தித்தது தவறு, அவர் கடந்த காலங்களில் முன்னாள் முதல்வர் கலைஞரை பற்றி எவ்வளோ அவதூறாக பேசினாருன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வருது. சீமான் அவங்களுடைய சந்திப்பை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க? முதலில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய மகன் உழைப்பால் உயர்ந்த நிதி கலைஞர் கருணாநிதி அப்படி சொந்த குரலில் அவரே பாடிய பாடல்களை மறக்க முடியாது. நம்முடைய முத்துடைய மறைவுக்கு நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அலையில் உட்பட அவர் குடும்பத்தினர் அனைவருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். முத்து அவர்களை மதுரைக்கு இன்னிசை கச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடத்துவதற்கு 2 தேதியில் வாங்கப்பட்டு, ஒன்று தவிட்டு சந்தையில் இன்றைக்கு நம்ம சைமன் சீமா மாதிரி போய் சொல்ல மாட்டோம், இசைக்கு முத்து இருக்கார், அவர் நடத்தினார் பிரம்மாண்டமாக. அடுத்து நம்ம காலவாசல் பகுதியில் நடத்தினோம். அந்த அளவுக்கு அவரோட தொடர்பு இருந்திருக்கிறோம். அவர் நினைவுகள் என்றும் மறக்க முடியாது. வழக்கம்போல் ஆமக்கறி சாப்பிட்டது மாதிரி விட்டான் பாருங்க நேற்று ஒரு விடு. நேற்று டேய் இதெல்லாம் என்ன மனுஷன், அவனுக்கு சாம குஞ்சு, அவனுக்கு ஒருத்திங்க மானங்கட்ட பயில கேட்டா என்ன. காமராஜர் இறந்தது 1975 அக்டோபர் 2. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தது 1969 பிப்ரவரி 3. காமராஜர் இறந்த அன்னைக்கு 69 இறந்த அண்ணா எப்பரா அதிகமாக அழுதாரு? அப்போ ஆமக்கறி சாப்பிட்டது போய் தானே, பிரபாகரனை சந்திச்சுன்றது போய் தானே, விஜயலட்சுமிய காசுக்காக வந்தாருன்னு சொன்னது போய் தானே. நீ ஃப்ராடு சைமன் அப்படின்றத பல நேரங்களில் போட்டு நீயே உடைச்சிடுற. ஏன்னா உனக்கு உண்மை இல்லையில, உண்மை இல்லாதவனி. நேற்று போய் முதலமைச்சரை பார்த்துருக்காரு. முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இவரையும் சந்தித்து பேசியிருக்காரு. கேட்டால் அண்ணாவின் தம்பி மறப்போம் மன்னிப்பு பண்ணுவார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் அப்படி தான் இருப்பார். நம்ம ஏற்றுக்கிற முடியாது. அது நாகரிகம் பண்பாடுன்றது எல்லை மீறி போனவனுக்கு கள்ளத்தனம் புரிந்த கருணாநிதி எப்படி ஸ்டாலின் ஏற்றுக்கிறாருன்னு தெரியல. நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். நாங்கள் கலைஞருடைய அடிமட்ட தொழில் வச்சுக்க நான் ஏற்றுக்கிற மாட்டேன். என்னால் ஏற்றுக்கிற முடியாது. இவர் தான் முத்து மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து ஆற்றுப்படுத்த போறாரா? நீங்க ஏற்றுக்கிறீங்க. இது பண்பாடு. இதெல்லாம் என்ன பண்பாடு? ஒரு அரசியல் நாகரிகம். அரசியல் நாகரிகம்ன்றதுக்கு மேடையில் அரசியல் நாகரிகமா பேசுறானா? பொய்யா அடிச்சு விடுறான். தயாளமா என்னமோ நிலாவை காட்டி இவருக்கு சோறு ஊட்டிச்சான். நிலாவை பாரு இந்தான்னு சொல்லி நெய் பருப்பு போட்டு ஊட்டின மாதிரி சொல்கிறேன். இல்லை திருட்டு போயில. நாங்களாம் கலைஞர் குடும்பத்தில் இந்த இருக்காங்க. குடும்பத்தில் ஒரு ஆள் நாங்கள்லாம். தமிழாக இருக்கட்டும், மறைந்த செல்வமாக இருக்கட்டும், சகோதரி செல்வியாக இருக்கட்டும், சகோதரி கனிமொழியாக இருக்கட்டும், அண்ணன் அழகிரியாக இருக்கட்டும், என் திருமணத்தெல்லாம் குடும்பமே நடத்தி வச்சு உன்னை மாதிரி பீத்திக்கா இருக்கான் திருட்டு பையன். அண்ணன்றது அப்புறம் தெலுங்குன்றது வெளியே கருணாநிதி குடும்பம் தெலுங்குன்றது நீங்கள் ஒத்துக்குறீங்க. நீங்க அவனை ஒத்துக்கிட்டு கூப்பிடுறீங்களே பாரு. இவெல்லாம் என்னத்துக்கு? தந்தை நம்முடைய திராவிட இயக்கத்துடைய தலைவர் தந்தை பெரியார பேசுறான், அநாகரிகமா பேசுறான். இவனுக்கு எல்லையை வச்சுக்கிறேன். இவனுக்கு என்ன? இவனுக்கு முதலமைச்சர் நானும் சந்திச்சேன், நானும் பேசுறேன்னு ஒரு விளம்பரம் தருதுக்கா நாய் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு படம் அனுப்பிச்சிருக்கேன். பெரிய சண்டியன் மாதிரி பேசுவான். நீதிமன்றத்தில் காவல்துறையில் வழக்குண்டா சரண்டர் ஆயிடுவான். 2011 இதே மாதிரி இப்படி உட்காந்துருப்பான். யார்கிட்ட? அம்மா புரட்சி தலைவிகிட்ட உட்காந்து. அப்போ பாலியல் வழக்கு 6 பேர் மேல, 6 பிரிவுகளில் வழக்கு, 6 பேர் இல்லை 6 பிரிவுகளில் வழக்கு மேல 2011 சந்திச்சு பேசிட்டு ஈழம் மலர வேண்டும் என்றால் இலை மலர வேண்டும் சொல்லி பேசினவன் பெட்டி வாங்கிட்டு இந்த விஜயலட்சுமிக்காகவே 15 வருஷமா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்து சீரழிச்சு சின்னாவனமாக்கி அந்த பெண்ணு மாதிரி உலகத்தில் இவ்வளவு கேவலமா பேசி அந்த கேவலத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் ஒரு மனுஷன் வெளியே வந்துக்கிட்டு நீ அரசியல் பேசிக்கிட்டு இருக்க.
பேச அதை பத்தி இல்லை. நாகரிகமா நீ இல்லாதவனுக்கு கலைஞர் குடும்பம் அவ்வளவு நாகரிகத்தை வீட்டுலாம் எதிர்பார்த்து தான் தயாளமா வைறான். அப்புறம் சோறு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்றான். பண்பாடு இருக்கு. உங்கள்கிட்ட என்னடா பண்பாடு இருக்கு? கள்ளத்தனம் புரிஞ்சவர் கருணாநிதி இல்லை, அப்புறம் அந்த வீட்டுக்கு என்ன மயிலுக்கு போற? கள்ளத்தனம் புரிஞ்ச கருணாநிதி மகன் மூக்காமுத்து இருந்ததுக்கு நீ எதுக்கு போற? நான் எதாவது தந்தை பெரியாரே இழிவா பேசுறான், கலைஞரே பேசுறான், திராவிடத்தை பேசுறான், அப்புறம் பண்பு அன்பு இருக்கு. அரசியல் ரீதியாக 1000 நீ பிரச்சனை. அரசியல் நீ என்ன நினைக்கிறான்? வாஜ்பாய் சோனியா காந்தி எல்லாம் ஒப்பிடுறான். நீ இவங்களுக்கு எதிரியே இல்லையாடா? நீ ஒரு ஆளா? உங்க கட்சிக்கு எங்க வட்டச்செயலர் மதுரையில் இருக்கு 100 வார்டு இருக்கு, சென்னையில் 200 வார்டு இருக்கு, எங்க வட்டச்செயலர் இருக்கான உங்க கட்சிக்கு? ஒரு அமைப்பே இல்லை. நீ ஒரு சாதி தமிழன்ற போர்ல ஒரு சாதி அமைப்பு நடத்துற. உனக்கு சாதி அமைப்பு முழுமையா சப்போர்ட் பண்றாங்க, பத்திரிகை உனக்கு முழுமையா சப்போர்ட், ஊடகம் சப்போர்ட், வேற என்ன இருக்கு உனக்கு? நான் காமராஜரை பத்தி நான் அன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு இதே சேனல்ல பேசியிருந்தேன். 32 நிமிஷம் பேசியிருக்கேன். அவருடைய புகழ் அவ்வளவு பெரிய புகழ், இமயத்தின் உச்சி தான். நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னு கேட்டால், ஒரு வீட்டுக்கு போறான், வீட்டுக்கு போனோன்னே வரவேற்பறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அவங்களுடைய லைப்ரரி நூலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், கிச்சன் கூட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சமையல் அறைய சாப்பிட்ற இடத்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல் ஒரு வீட்டுக்குள்ள போன கக்கூசை பார்க்க முடியுமா? அவன் தான் ஜெயமன் சீமா. இப்ப காமராஜரை பற்றி திருச்சி சிவா பேசல என்ன தவறு இருக்கு? நான் என்ன சொல்றேன், நான் திருச்சி சிவா காமராஜரை குறைத்து மதிப்பிட்டு பேசல. அவர் நான் 32 நிமிஷம் பேசியிருக்கேன். இந்த காமராஜர் பக்தர் யாராவது பாராட்டிருக்கியா? காமராஜரை இப்பயும் நாங்க மதிக்கிறோம், எப்பயும் மதிப்போம். திராவிட இயக்கம் கண்டெடுத்தவர் தான்டா காமராஜர். பெரியார் கண்டெடுத்த சீதனம் தான் காமராஜர். காமராஜரை நேருவா கண்டுபிடித்தாரு. காமராஜர் யார் கண்டுபிடித்த அரசியல் களத்துல? சிவா சிவா என்ன தரக்குறவா பேசிட்டாரு? என்ன பேசிட்டாரு? நான் சிவா பேசுற 100 வரவேற்கிறேன். அவர் தவறா ஒன்றும் பேசலையே. இதே கருத்தை காமராஜர் ஏசி என்கிட்ட கொடுங்கன்னு கலைஞர்கிட்ட கேட்டதாக எங்கேயாவது சிவா பதிவு பண்ணாரா? இல்ல கலைஞர் கலைஞரை தேடி காமராஜர் நாட்டை காப்பாத்துக்குன்னு சொல்லி பதிவு பண்ணாரா? கலைஞர் நெஞ்சுக்கு நீதி 2ஆம் பாகத்தில் எழுதியிருக்காரு. கலைஞர் இருக்கும் போதே அதை பேசியிருக்கிறாரு. காமராஜருடைய புகழை குறைப்பதற்கு திராவிட இயக்கம் என்னைக்குமே போட்டி இருக்கும்போது பேசினா, போட்டி காமராஜரா திமுக போட்டியில பேசுவான், அது வேறு. போட்டியில பேசின கருத்து வேறு. காமராஜருக்கு மரியாதை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். இன்னைக்கு மரியாதை கொடுக்கிற இயக்கம் திராவிட இயக்கம். ராஜாஜி பதவி விலகிறாரு, முதலமைச்சர் பதவி விலகிறாரு. அப்ப காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரா வரலாறா பேசணும். காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக சேலம் வரராஜு நாயுடு தான் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர். காமராஜர் வரராஜு நாயுடு சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பெரியாருக்கு கூப்பிடுறாங்க. பெரியார் சிதம்பரத்தில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிற ஐயா வாங்க முக்கியமான விஷயம் பேசணும். ஐயா சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு, டேய் சைமன், அந்த தாத்தா இந்த தோத்தம் நொல்ல தாத்தாண்டாத, காமராஜர் தாத்தா வரதராஜு நாயுடு தாத்தா எந்த தாத்தாவை கூப்பிட்டாங்கடா வரலாறுல சொல்றாங்க. இந்த இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இந்த அது இது நொடுக்கு போயிடலாம். பதில் சொல்லாம நான் கேட்கிற கேள்விக்கு ராஜாஜி பதவி விலகிட்டாரு. பதவி விலகணும்னா அந்த இடத்துக்கு வரணும். யார முதலமைச்சர் ஆக்குறது கேள்வி வருது. வரதராஜு நாயுடுவும் காமராஜரும் தாத்தாவும் யாரை கூப்பிட்டாங்க? எந்த தாத்தாவோட கூப்பிட்டாங்க? சிதம்பரத்தில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு பெரியார் தாத்தாவை தான் கூப்பிடுறாங்க. ஐயா சுற்றுப்பயணத்தை பிடிச்சிட்டு வர்றாரு. நான் சொல்றது வரலாறு. இந்த சில பேர் காமராஜருக்கு தூக்கி பிடிக்கிற மாதிரி. நாங்க காமராஜரை நேசிக்கிறவன், தமிழ்ல தலைவரா பார்க்குறேன். காமராஜர் தமிழ்ல பெருந்தலைவரா, நீங்க அவரை நாடாரா பார்க்கறது நாங்க பொறுப்பு இல்லை. அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நாங்க அவரை இந்தியாவின் இமயமா பார்க்கிறோம். நீ விருது பட்டியல ஒரு மணலா பார்த்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நாங்க பேசுற எந்த திருச்சி சிவாவோ நாங்க பேசுற எந்த குறையும் கிடையாது. திருச்சி சிவா பேசுற என்ன குறை கண்டுட்டீங்க? கத்துறீங்க, என்னடா கத்துறீங்க? அன்றைக்கு வரராஜு நாயுடும் காமராஜர் உட்கார்ந்து பேசும்போது அடுத்த முதலமைச்சர் யாரை தேர்வு செய்யலாம்னு சொல்லி 4 பேரை சொல்றாங்க. வரராஜு நாயுடு,
காமராஜரும். அப்ப ஐயா சொல்றார், டேய் சைமன், பெரியார் என்ன கிழிச்சாருல, இங்க பாடுறா, இந்த வரலாறு மாத்தி பேச எங்கேயாவது கூட்டத்துல இல்ல, அன்னைக்கு நானும் பேச மாட்டேன், ஒரே மாதிரி பேச வரலாறு அது. அப்ப காமராஜரை சொல்றாரு பெரியார், ஏன் இவ்வளவு பேரை சொல்றீங்க, நீங்க முதலமைச்சர் ஆனா என்ன கேட்கிறாரு. நான் மிக பின்தங்கிய சமூகத்துல பிறந்தேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள பார்க்கக்கூடிய ஆதிக்கம் கொடுமையா இருந்துச்சு. ராஜாஜி தலைமையில காங்கிரஸ் கட்சியில கொடுமையான பார்ப்பனம் ஆதிக்கிறதுனால தானே பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறினார். காமராஜர் வெளியேற முடியல. காந்தியாரே காமராஜர் வெற்றி பெற்றுட்டார், ராஜாஜி நிறுத்தின வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெற்றுட்டார். ஆனா காந்தியாரே ரொம்ப இழிவா பேசியிருக்காரு. இதுக்கு ஆதாரம் இருக்கு. அதுக்கு காமராஜர் நொந்து போய் தான் இருந்திருக்காரு. அதே மாதிரிதான் இப்ப நீங்க ஏசி போட்டார் கலைஞர்னு சொன்னதுக்கு கத்துறாங்க, பிரபாகரன் வருவார்னு சொன்னா கத்துறான். ஏன்டா பிரபாகரன் அண்ணன்ற வர கத்துற, பயப்படுற, அஞ்சுற? அது மாதிரிதான் இதை மறந்து பேச முடியுமா? நான் சொல்ற வரலாறு மாத்தி பேசு. அப்ப காமராஜர் சொல்றாரு, நான் வரலாமா, நீ ஏறு, நீ ஒன்னும் கவலைப்பட மாத்தல, நான் பாத்துக்கிறேன். பெரியார் சொன்னாரா இல்லையா, அந்த காமராஜர் கூஜா தூக்குற அறவரை பெருகளா, நான் பாத்துக்கிறேன்றாரு. 53 குடியாத்தத்தில் இடைத்தேர்தல். குடியாத்தன்றது இந்த பகுதியில் கிடக்கு, ஆந்திரா பார்டர், குப்பை தொட்டி போயிடும் அங்க. அப்ப காமராஜர் சொல்றாரு, நாம் பிறந்தது ராமநாதபுரம் ஜில்லா, சைமன் ஒன்றுபட்ட ராமநாதபுரம், இது சிவகங்கை மாவட்டம், இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், 3 சேர்ந்தது ராமநாதபுரம் மாவட்டம். நாம் பிறந்தது ராமநாதபுரம் ஜில்லா, இது வடார்காடு ஜில்லா. இந்த ஜில்லால குடியாத்தத்துல முஸ்லீமும் முதலியார் இருந்து அதிகமா இருக்காங்க, நாடார்களே இல்லை. எப்படின்னா நீங்க நில்லுங்க, நான் நான் பாத்துக்கிறேன் சொன்னவர் பெரியார் தாத்தாடா. எந்த விளக்கண தாத்தா காமராஜர் தூக்கி பிடிச்சா? நான் நாடார் சங்கத்தை கேட்கிறேன், காங்கிரஸ்காரனை கேட்கிறேன். எந்த நாடார் சங்கம் குடியாத்தம் தேர்தலில் போய் தூக்கி நிறுத்துறீங்க? காமராஜரை தூக்கி நிறுத்தியவர் எங்கள் தந்தை பெரியார். வரலாறு நீ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க ஜாதி தலைமை இல்லை, இந்த தமிழர்களுக்கு தலைவர், கிடைக்கக்கூடாத பொக்கிஷம், வாங்க தூக்கி நிறுத்தினார். அப்பதான் அண்ணா சொன்னார், நாங்களும் வேட்பாளர் நிறுத்தல. அப்ப ரொம்ப தாழ்ந்து போயிருக்கோம் வேதனையோட காமராஜர் சொன்னாரு. அந்த இடத்துலதான் அண்ணா சொன்னார், அவரை காமராஜரை குளிர்விப்படுத்துறதுக்காக உணாலா மணாலா, டேய் எந்த தாத்தாடா காமராஜர் இந்த மாதிரி சொல்லிருக்கா? உணாலா மணாலா குலக்குழுந்தே வென்றுவா, சென்னை கோட்டைக்கு சென்று வா அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியவர் பேரைகிற அண்ணா தாத்தாடா சைமன். வரலாறு பேசுவாடா. பெரியார் தமிழர்களை தமிழர்களாக பார்த்தார், ஜாதியா பார்க்கல. அதனாலதான் பெரியார் திராவிட இயக்கம் எங்க வெற்றி பெற முடிஞ்சு. குடியாத்தத்துல நாடார் சமூகம் இல்ல, காமராஜர் நாடாரா நாங்க கொண்டு வரல, காமராஜர் ஒரு பெரும் தலைவராக்கி காட்டினோம். அன்னைக்கு குடியாத்தத்தில் வெற்றி பெற்றதுனாலதான் காமராஜர் 9 ஆண்டுகள் முதலமைச்சர். யார் செஞ்சா? பெரியார். ஒரு பெரும் தலைவர் காமராஜர் உருவாக்கணும். அதே காமராஜர் 67 விருதுநகர்ல நாடார்கள் அதிகமா இருக்கிற தோக்கடிச்சோம்ல, அதுவும் திராவிட இயக்கம் தான். அப்ப அண்ணா அதை விரும்பல. சம்பிரதாய ஜனநாயகத்தில் வேட்பாளர் காமராஜர் எதிர்த்து போட்டாரு, மாணவர் சீனிவாசனை போட்டாரே தவிர, ஆனா அண்ணா பிரச்சாரத்துக்கே 67 போகல. வெற்றி பெற்றுட்டாங்க, செய்தி வருது, திராவிட முன்னேற்ற கழகம் அது பெரும்பாலும் வெற்றி பெறுகிறது. அண்ணா ரொம்ப சோகத்தோடு இருக்கிறார். அண்ணா கொடுத்த தலைவர்களா நம்ம தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றுடுமே, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கும்போது காமராஜர் தோத்துருக்க கூடாது தாண்டா அண்ணா, காமராஜர் தோத்துருக்க கூடாது. நான் ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு சின்ன பையில போட்டேன், மாணவன் சீனிவாசனை போட்டு ஜெயிச்சுட்டானே அப்படின்னு அண்ணா வேதனைப்பட்டார். ஆனால் காமராஜர் என்ன சொன்னார்? இந்த ஆட்சியை நான் 6 மாதத்துக்கு விமர்சனம் பண்ண மாட்டேன், புதுசாக வந்திருக்காங்க, ஆட்சி நிர்வாகம் அவங்க நடத்தட்டும், குறைய தாழ்வு நடத்தட்டும் சொன்னார். எப்படி ஒரு பெருந்தலைவர்கள் இருந்தாங்க. இதை திருச்சி சிவா என்ன சொன்னார்? என்ன பெரிய தப்பு நடந்துருச்சு சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரு? காமராஜரை போய் கலைஞர்கிட்ட போய் ஏசி கேட்டாரா? இல்லை. மதுரை சர்க்கியூட் ஹவுஸ்ல ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வரும்போது சர்க்கியூட் ஹவுஸ்ல புழுக்கம் அதிகமா இருந்திருக்கு, ஏசி அறை அது வரைக்கும் கிடையாது. காமராஜர் வெளியே படுத்துறாரு கட்டில போட்டு. இதே மதுரை சர்க்கியூட் ஹவுஸ் நடந்த நிகழ்ச்சி தான்.
அப்போ வெளியே வந்து படுத்துறாரு. இந்த செய்தி அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த கலைஞருக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இயற்கையாகவே காமராஜர் அவர்களுக்கு ஒரு விதமான அந்த அலர்ஜி கடைசி நேரத்தில். இதெல்லாம் வந்து அவர் 10 ஆண்டுகள் 9 ஆண்டுகளுக்கு முன்னே சிறையில் இருந்தார். அப்போது கிடையாது சொல்லலை. பிறக்கும்போது அவர் ஏசி வீட்டில் இருந்தார்னு சொல்லலை. அவங்க அம்மாவுக்கு நகராட்சியிலிருந்து போட்ட குழாயை கட் பண்ணவர். எளிமை அது வேறு. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டால், அவர் கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு அலர்ஜி இருந்தது. அது ஏசி இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக அவர் எங்கேயும் போய் ஏசி கேட்கல. கலைஞரை பார்த்து மனுவா போடுவார். அவர் தகுதிக்கு 2 பிரதமர்களை தேர்ந்தெடுத்தவர். அதெல்லாம் இல்லை. கலைஞர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ்நாடு அரசு சுற்றுலா விடுதிகளில் ஏசி போட்டார். இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன். ஏன்னா காமராஜர் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்க மாட்டார். இந்த மாதிரி தமிழ்நாடு விடுதியெல்லாம் தங்குவார். அப்போ தமிழ்நாடு முழுவதும் பயன்படுத்தினார். அப்போ என்ன சொன்னார்னா, எங்களை திட்டுறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் அவர் போயிட்டு வர்றதுக்கு ஏசி போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னார். எந்த இடத்துலயாவது தெரிஞ்சு சிவா கலைஞர்கிட்ட வந்து காமராஜர் கேட்டான்னு சொன்னாரா? மிரட்டி பார்க்குறீங்க சிவாவை? கேட்டாடே என்னடா மிரட்டி பார்க்குறீங்க? நாங்கள் அவரை சாதிய தலைவராக பார்க்கல. சில பேர் அவர் சாதி வட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றீங்க. நாங்கள் எப்படி தூக்கி நிறுத்தினோம் பாரு. கொடியாட்டத்தில் ஜெயிக்க வச்ச அண்ணாவும் பெரியாரும். ஆனால் விருதுநகரில் நாங்கள் தோக்கடிச்சோம். அப்ப பெரியார் அண்ணாவும் சொன்னா தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? ஜாதி கிடையாது, தமிழர். சைமான் நீ ஜாதி. அஜித் குமாருக்கு 5 லட்சம் கொடுத்து இல்லை, பக்கத்துல தான் ராமநாதபுரம் மணிகண்டன் இருந்தான், அவன் வீட்டுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தியா? நீ ஜாதி. நான் அஜித் குமார் கொடுத்து வரவேற்பேன். ராமநாதபுரம் மணிகண்டன் ஏன் பாருங்க, எனக்கு மேலே எவனும் இல்லை, எனக்கு கீழே எவனும் இல்லை, நாங்கள் அனைவரும் சமம் நினைக்கிறேன். அதான் எங்களுக்கு பெரியார் தாத்தாவும் அண்ணா தாத்தாவும் கற்றுக் கொடுத்துறா. சாமி நீ எல்லாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி நெருக்கடி நிலை வந்துருச்சு. 75 நெருக்கடி நிலை. நெருக்கடி நிலையின் போது நான் இந்த காங்கிரஸ்காரங்களை கேட்கிறேன், கடைசியில் சாகும் போது காமராஜர் காங்கிரஸ் கட்சி இருந்தாரா? இந்திரா காங்கிரஸ் இருந்தாரா? இந்திரா காங்கிரஸ் ஒழிக்கிறதா வேலையா இருந்தாரு. இண்டிகேட் சிண்டிகேட் 2ஆ பிரிஞ்சிச்சு. ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் வச்சிருந்தாரு. அவர் இறக்கும் போது எந்த கட்சியில் இருந்தாரு? பசு மாட்டு கண்டு சின்னத்தில் இருந்தாரா? கை சின்னத்தில் இருந்தாரா? தனியா இருந்தார். நீங்க இவ்வளவு பேசுற காங்கிரஸ்காரங்க சத்தியமூர்த்தி பவன்ல போய் பெரிய இடங்களை அடக்கம் பண்ணிருக்கலாம். அன்னைக்கு கடைசி நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் நெஞ்சுக்கணி 2ஆம் பாகத்தில் எழுதியிருக்காரு. எது மறப்பு இல்லை. காமராஜர் அவர்களை அடிக்கடி போய் சந்திக்கிறார். சந்திக்கின்ற கடைசியாக கூட ஒரு டாக்டர் வீட்டில், 2 பேருக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வீட்டில் 5:30 மணிக்கு உட்கார்ந்தவங்க இரவு 8:30 மணி வரைக்கும் பேசியிருக்காங்க. கடைசி சந்திப்பாதான். அப்ப அவங்க பேசுவாங்க. கலைஞரே சொல்லியிருக்கிறார், ஜனநாயகம் போச்சு, இந்திரா காந்தி நெருக்கடியை கொண்டு வந்துட்டாங்க. அகில இந்தியாவில் கூடிய பெரும் தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன், பாபு ஜெகஜீவன் ராம், நிஜலிங்கப்பா, நீலம் சஞ்சீவ் ரெட்டி, பெரும் தலைவர்கள் கைது. தமிழ்நாட்டில் காமராஜரை கைது பண்ண முடியாது. காரணம் யார்? யாரா காரணம்? கலைஞர். சரி, எமர்ஜென்சியை கலைஞர் மாதிரி இந்தியாவில் எதிர்த்து மாநிலம் எந்த ஆளுங்க எதிர்கட்சி மாநிலம் ஏதாவது சொல்லுங்க. காமராஜர் அப்படி இப்படி ரூட்டை கொடுக்குறீங்களா? கலைஞர் மாதிரி எதிர்த்த ஆட்சி விலை கொடுத்து தான் மகன் தான் மருமகன் எல்லாத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு கட்சி நடத்தின இந்தியாவிலே ஒரே ஆண்மகன் கலைஞரை தவிர யாராவது சொல்லு. சரி, காமராஜர் அந்த நேரத்தில் போய் இந்த நாடார் சங்கம் சந்திச்சோம், நாங்க அந்த நாடார் சங்கம் சந்திச்சோம், கடைசி நேரத்தில் காமராஜருக்கு நாங்க தான் இருந்தோம் சொல்லுங்க. எந்த காங்கிரஸ்கார வட இந்தியா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் கலைஞர் தான் போய் சந்திச்சார் அடிக்கடி. இந்த ஆட்சியை உங்களை கைது செய்யற நிலை வந்தா நான் இந்த ஆட்சியை இழந்துடுவேன்னு சொன்னார். நான் ஆட்சியை கூட இழக்க தயார்னாரு. நீ இருப்பா, நீ இருந்து பாதுகாக்கணும், ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சியா கேட்டாரு. கலைஞர், நீ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்க, உன் தலைமையில நீ வந்து நடத்து, உன் ஜனநாயக பாதுகாப்புக்கு நாங்கள் சரியா இருக்கிறோம்னு சொன்னாரு. கலைஞர் என்ன சொன்னாரு? அகில இந்திய அளவில் நீங்க இதை முன்னெடுத்து செல்லுங்க, உங்க பின்னாடி நான் வரேன்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு காமராஜரை மேன்மைப்படுத்துவதற்காக புகழுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்ப இதை நாங்க பேசவே கூடாது. இப்ப நான் சொன்ன வரலாறு மறுத்து பேசுங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவா நாங்க ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எங்க உசிலம்பட்டி இருக்கு, நான் திராவிட இயக்கத்துக்காரன், சின்ன வயதுல பெரியார் குழு ஏற்றுக்கிட்டவே.
அண்ணாவின் சிந்தனையாளர். எனக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவன். ஆனா நான் பிறந்த மண்ணு 10,000 ஆண்டுகளாக குழுக்களா இருக்கோம். நாங்கள் உசிலம்பட்டி. இப்போ எங்கள் சித்தப்பா ஒருத்தர் சுதந்திர போராட்ட வீரர் ஐயர் தவிர்த்து இப்போ இருக்காரு. நான் ஜெயமன் மாதிரி பிராட விட மாட்டேன். பன்னிக்கறி சாப்பிட்டேன், ஆமக்கறி சாப்பிட்டேன். அண்ணா என்னைக்கு இறந்தாரு? இறந்த அண்ணா வந்து மெரினா கடற்கரையிலேருந்து எந்திரிச்சு வந்து காமராஜருக்கு அதிகம் அழுதாராம். டேய் பிராடு கரப்பில இதுல இருந்து நீ மொத்த பிராடு. சமூக பெரியார் சொன்ன மாதிரி சமூகாலத்தில் வடிகட்டிய போய் சைமன் சீமான். எங்கள் ஐயர் தவிர்க்காரு, பென்ஷன் வாங்குறாரு, சுதந்திர போராட்ட வீரர். நான் நடக்க முடியாமல் இருக்காரு. உசிலம்பட்டியில் இன்னைக்கு இருக்காரு. வீட்டுக்கு போனால் காமராஜர் படம் வச்சிருக்காரு. உசிலம்பட்டியில் முத்துராமலிங்கத்தேவர் இருக்கிற காலத்திலே காங்கிரஸ் ஜெயிக்குது. நல்ல தம்பி ஒரு முக்குளத்தோர் பிரமலை கல்லர் காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்டு சேர்மனா வர்றாரு. உசிலம்பட்டி மக்கள் எப்படி இருக்கா? உசிலம்பட்டியில பிரமலை கல்லருக்கு காமராஜர் பேர் வச்சிருக்கான். என் கூட மூவேந்திரன் ஒருத்தர் இருக்காரு. அவன் மகனுக்கு காமராஜர் பேர் வைக்கிறார். தெரு உசிலம்பட்டியில காமராஜர் தெரு இருக்கு. அப்ப மக்கள் எப்படி இருக்கா? முத்துராமலிங்கத்தேவரை புகழ்ற மக்கள் ஜாதியா பார்க்கல. முத்துராமலிங்கத்தேவர் கைரேகை சட்டத்திற்காக போராடிய பெரும் தலைவர் அப்படி பார்க்கிறான். காமராஜரை தலைவரை ஏத்துக்கிட்டான். நான் இன்னும் உடைச்சே சொல்லவா, விருதுநகர்ல எங்கேயாவது யாருக்காவது நாடார் வீட்டு பெண்ணுக்கு முத்துராமலிங்கத்தேவன் பேர் வச்சிருப்பீங்களா? கிடையாது. ஆனா பெரியார் வந்து காமராஜன் பேர் வச்சிருக்காரு பிள்ளைகளுக்கு. ராஜாஜின் பேர் வச்சிருக்காரு. நட்பின் அடையாளம் ராஜாஜி. இதான்டா பண்பு. நீ பண்பை பத்தி பேசுற. எம்ஜிஆர் உடல்நிலை விட்டிருந்தார். அப்ப கலைஞர் ஒரு கடிதம் இருந்தார். 12 ஆண்டு கால பகை பனி போல் மறைந்தது, 40 ஆண்டு கால நட்பு தலை தோங்கி நிற்கிறது. எம்ஜிஆர் இறந்து கிடக்கிறாரு. கலைஞர் வந்து ஈரோட்டுக்கு போயிட்டு 4 மணிக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறாரு. அவர் ஏற்கனவே பெரியார் நினைவு நாள் அன்னைக்கு மாலை வாங்கி வச்சிருக்க சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் எப்ப மாதிரி செல்போன் கிடையாது. எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு முதலா போயிட்டு விட்டார். நீ அந்த பண்பானவனா? நீலாம் இந்த பண்பு வந்து ஸ்டாலின் மாண்பு முதலமைச்சர் வந்து அவெல்லாம் அதாவது சொல்லுவா, எனக்கு நம்பிக்கை இல்லாதவன் ஆமையும் அமினா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வீடு விளங்க. இந்த ஆமையை நுழைய விட்டுருக்கீங்க. நல்லா போயிட்டு இருக்கு திராவிட மாடல். ஆமையை வீட்டுக்கு நுழைய விட்டுருக்கீங்க. இந்த பண்பெல்லாம் ஏத்துக்கிற முடியாது. பண்புக்கு எல்லை இருக்கு. நாங்கள் முதல்வரை மதிக்கிறோம். கள்ளத்தனம் முடிந்தவன் கலைஞரை சொன்ன ஒரு களவாணி பல வீட்டுக்குள்ள விட்டுருக்க கூடாது. என்னுடைய கோபம். நான் கலைஞரின் அவர் எழுத்த படிச்சு பேச்ச படிச்சு கட்சிக்கு வந்தவன். தமிழை சுவாசமாக கலைஞருடைய எழுத்த படிச்சு வந்தவங்க நாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, காமராஜரை வந்து நாங்க வந்து தலைவரா பெருந்தலைவர் ஆக்குனது நாங்க திராவிட இயக்கம், எங்கள் மூதாதையர்கள். இன்னைக்கு அவர் வந்து குறியோட்டமா சைமன் சீமான் கொண்டு வர பாக்குறான். அவன் தான் இப்ப பண்றான். அவனுக்கு முக்கியமா அந்த அமைப்புகள் வந்து காமராஜருக்கு பின்னாடி ஒரு நாடார் முதலமைச்சரா வரணும். அப்ப சைமன் சீமான் தான் சரியான ஆள் என்ற பேர்ல அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அவரை ஒரு நாடார் முக்குளத்தூர் வருஷம் அரசியல் பண்றதுக்காக அவனை உள்ள அனுமதிச்சிருக்காங்க. அதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், முதலத்தூர் வேலுச்சாமி நாடார் தான் முதலத்தூர் கலவரத்துக்கு காரணம். இவன் நம்ம நடமாடு வேலுச்சாமி நாடாராக சைமன் என்ற சீமான் நடமாடிட்டு இருக்கான்னு சொன்னேன். ஆபத்தானவன். அதுக்கு உதாரணம் தான் நீங்க வந்து நம்ம முத்துராமலிங்கத்தருடைய புகழ பேசணும்னா காமராஜருக்கு முத்துராமலிங்கத்தர் அவ்வளவு நெருக்கம். ஒரு முறை கடத்திட்டு போயிட்டாங்க காமராஜரை. அப்ப முத்துராமலிங்கத்தேவருக்கு விருதுநகர் மைதானத்தில் பேசும்போது இந்த பொதுக்கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி காமராஜரை கொண்டு வருவா தீ வச்சு கொளுத்து விட்டா விருதுநகர். ஐயா முத்துராமலிங்கத்தர் பேசுறதுக்கு முன்னாடி காமராஜரை கொண்டு வந்து விட்டாங்க. இது வரலாறு. இப்ப கத்துறீங்க இல்ல நாடார் சங்கம். எதுக்கு கத்தணும்? நாடார் சங்கத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் பெரியார். எதுக்கு உருவாக்குனா? உங்களை கல்வியில உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும், கல்வியில மேம்படணும், வேலை வாய்ப்புல மேம்படணும். திருச்செந்தூர் கோயிலுக்குள் நுழையக்கூடாது. சுத்தி நாடார் தானே இருந்தா கோயிலுக்குள்ள போனோமா? ஆலை நுழைவு போராட்டம் நடத்தியது திராவிட இயக்கம். பெண்களுக்கு மார்பக வரி போட்டவன் RSS காரன். எந்த நீங்க பிஜேபிக்கு போறீங்களே RSS காரன் உங்களுக்கு போராடினா போராடு திராவிட இயக்கம்டா. வைகுண்டதாசன் திராவிட இயக்கம். அன்னைக்கு இன்னைக்கு கொந்தளிக்கிறது பூரா அருவாரத்து வெற்றிருக்கலாம். ஐயன் எங்க பெண்களை எப்படியா மார்பகம் போடக்கூடாதுன்னு சொல்லி மார்பு வரி போட்டோன்னு சொல்லி வெட்டிருக்கலாம்ல. எங்களால படிக்கக்கூடாதுன்னு சொல்லி வெட்டிருக்கலாம். இன்னைக்கு வர கோபம், சிவா மேல வர்ற கோபம் இந்த அமைப்புகளுக்கு அன்னைக்கு வந்திருக்கலாம்ல. குடியாத்தத்துல எத்தனை அமைப்பு போய் நாடார் அமைப்பு வேலை பார்த்தீங்க? திமுக காரதாண்டா வேலை பார்த்தா. காமராஜரை கடத்துல இன்னைக்கு முத்துராமலிங்கத்தேவர் தானே வந்து குரல் கொடுத்தாரு, ஜாதி ரீதியாக கொடுத்தாரு. காங்கிரஸ் காரன் நம்ம ரத்தம் காமராஜர். இன்னைக்கு அந்த உணர்வு தான் இருக்கு எல்லாருக்கும்.
நீங்க தான் உணர்வை மாத்துறீங்க. நீங்க காமராஜரை பத்தி தவறா பேசுனா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க காமராஜர் காலத்துல நீங்க ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தீங்களாக்கா, யாராவது சாதாரண எங்கேயாவது மாவட்ட தலைவர் வந்திருக்கானா? இந்த கேள்விக்கு பழிச்சு நான் அவரை புகழ குறைச்சி பேசல. அவர் காலத்துல பொள்ளாச்சி மகாலிங்க டீ கடை வச்சிருந்தவரா? காமராஜர் யாரை உருவாக்குனாரு? நாங்க காமராஜர் உருவாக்குன திராவிட இயக்கம். அவர் பொள்ளாச்சி மகாலிங்க, காளியப்ப கவுண்டர், கருப்பியா மூப்பனார், கபிஸ்தலம் கருப்பியா மூப்பனார், பூண்டி வாண்டையார், வெங்கடேச தீட்சிதர், கௌரப்பட்டு மாரியப்ப வாண்டையார், சின்ன கருப்பத்தேவர், சாமிநாதன், கருங்குண்டா கோட்டை சாமிநாதன், வெங்கடாசல தேவர், பூரா நிலப்பிரபுகள் அவர் உருவாக்குனாரு. குறைன்னு சொன்னா இப்படி நாங்க பேச முடியும்? முதல்வர் கலவரத்தை பத்தி பேசுவோமா? சைமன் எவ்வளவு பேசுறீங்கள? கீழத்தூள் கலவரம் பேசலாமா? ஏன் வாய் திறக்க மாட்டேன்ற? ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பத்தி பேசுறமே, பெருங்காநல்லூர் துயரத்தை பேசுறமே, கீழத்தூள பேசுறதுக்கு யாரு ஏன் தயாரா இல்ல? பேசலாம்ல? இதெல்லாம் கருப்பு பக்கம். நாங்க வர வேணாம்னு சொல்றோம். வர வேணாண்டா, தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சிவா பேசிட்டாரு, முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இந்த பிரச்சனைக்கு. இப்ப நான் கேட்கிறேன், முத்துராமலிங்க தேவர மிக கேவலமா 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, தெற்கு சிம்மர் எழுதிக்கிட்டு இருக்கான். அவனை சைமன் கூட வச்சிருக்க. என்ன மயிலுக்கு வச்சிருக்க? சைமன் கூடயே முத்துராமலிங்க தேவருக்காக நாங்க வாழ்ந்துறோம் அப்படின்னு சொல்ற ஃபார்வர்ட் பிளாக் காரங்கள அதே மாதிரி ஏறி பேசுறான். முத்துராமலிங்க தேவர இழிவா பேசணும்னு சைமன் கூட வச்சிருக்கான். சைமன் கூட முத்துராமலிங்க தேவர ஜெயின்னு கூட போறேன். இது என்னடா பண்பாடு? ஏன் உங்களுக்கு முத்துராமலிங்க தேவர பேசுனதுக்கு இந்த அளவுக்கு கொந்தளிக்க மாட்டேன்ட்டீங்க? எனக்கு முத்துராமலிங்க தேவர் ஒண்ணுதான், காமராஜர் ஒண்ணுதான். 2 பேரும் சுதந்திர போராட்ட வீரர்கள். எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா முத்துராமலிங்க தவிர இழிவா இப்ப பேசிக்கிட்டு இருக்க 2 பேரு. பெரியாரை பத்தி வரலாறு சொல்றானா, அந்த முத்துராமலிங்கத்தை பத்தி இழிவா பேசுற புத்தகத்தை நீ காட்டுற சைமன் காட்டிட்டு இருக்க, அவனை தான் கூட வச்சிருக்க. ஆனா முத்துராமலிங்க தவிர ஜே சொல்றவங்க அவங்க கூட தான் இருக்கீங்க. இப்ப முதலமைச்சரே காமராஜர் பிரச்சனைக்கு விளக்கம் சொல்லிட்டாரு. நாங்க விளக்கம் சொல்லிட்டோம். அதான் சொல்லி நான் 32 நிமிஷம் பேசியிருக்கேன். காமராஜர் பத்தி பாராட்டி பேசியிருக்கோம். நீங்க அதெல்லாம் எடுக்க மாட்டேன்றீங்க. சிவாவும் தவறா பேசல. ஒரு மிகைப்படுத்தி கலைஞரை புகழ்றதுக்காக போய் சந்திச்சார், பேசினாரு. உண்மைதானே? ஜனநாயகத்தை காப்பாற்றும் சொன்னாரு. காலை பிடிச்சி விழுந்து சொன்னாரா? அல்லது காமராஜர் கலைஞர் வீட்டுக்கு வந்தாரு? கலைஞரை தேடி காமராஜர் தான் போனார். தான் வரலாறு. நீங்க வரலாறை மாத்தி பேசிடலாம், எப்படியாவது திரும்ப குட்டையில குழப்பம் பண்ணலாம், சாதி கலவரம் பண்ணலாம், கள்ளத்தனம் முடிஞ்ச கருணாநிதினு சொல்லலாம், தயாளமா வையலாம், ஸ்டாலினை விடிய விடிய வைவ, உதயநிதியை விடிய விடிய வைவ, பெரியாரை வைவ, திராவிடத்தை வைவ. அப்புறம் போய் காலையில போய் இன்னைக்கு வழக்கு வருது, அந்த லிஸ்ட் வந்துருச்சு. இன்னைக்கு விஜயலட்சுமி வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வருது. தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அம்மா ஜெயலலிதா காலில் விழுந்து ஈழ மலர்ந்தா இலை மலரும் சொன்ன 2020 எடப்பாடியை பார்த்து திரும்ப இந்த அம்மா வழக்கு. விஜயலட்சுமிக்காகவே பயந்து கட்சி நடத்துறவன், விஜயலட்சுமிக்காகவே கட்சி நடத்துறவன் நீ பயந்து 2020 எடப்பாடியை சந்திச்ச. இப்ப 2025 ஏன் முதல் நாளே வந்திருக்கலாம்ல? அந்த திமுக காரங்க அடிச்சு விரட்டி விட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு மறுநாள் வந்து இதே ஸ்டாலின் உங்களுடைய பெருந்தன்மை, இந்த பெருந்தன்மை எங்களுக்கெல்லாம் வராது. இன்னும் நாங்கள் முழுமையா ஏசுனா அவருடைய பைபிளை முழுமையா படிக்கல. அதனால ஸ்டாலின் முழுமையா படிச்சுட்டாரு. அதனால இந்த களவாணி பல வீட்டுக்கு நுழைய விடக்கூடாது. என்ன பெரிய தலைவன் நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. ஆனா முத்துராமலிங்க தேவரை இழிவா பேசின மேல உடனடியாக வழக்கு பாயல. முதலமைச்சர் விளக்கம் சொல்லல. இவ்வளவு கொந்தளிப்பு வரல. கேட்டா 15 ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு. 2.5 கோடி பேர் முக்குளத்தூர் இருக்கும்ன்றாங்க. ஆனா எதுக்காக உங்களை கண்டு அஞ்சல? முத்துராமலிங்க தேவர் இழிவா பேசுறான். முதலத்தூர்ல ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் பண்ண. கொந்தளிக்காத காரணம் என்ன? என்ன காரணம்? அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. கொந்தளிக்க மாட்டேன்றீங்க. 3ஆ பிரிஞ்சு 4ஆ பிரிஞ்சு கிடைக்கீங்க. கல்லர் மரவர் ஆக முடியும். உங்களை தமிழனாக ஒன்று சேர்த்தாலும் வரமாட்டேன்றீங்க, திராவிடனா ஒன்று சேர்த்தாலும் வரமாட்டேன்றீங்க. தேவர் ஜெயந்தி என்னைக்கு மட்டும் வசூல் பண்றீங்க. 2 பேர் கூட வச்சிருக்கானே சைமன் சீமான். முத்துராமலிங்க தேவர் இழிவா பேசுறதுக்காக 24 கூட வச்சிருக்கான். காமராஜரை
தவறா பேசாததுக்கே பேசினதாக சித்தரிச்சு சைமன் போன்றவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் வரைக்கும் பேச வச்சிருக்காங்க. ஆனா முத்துராமலிங்கத்தவரை பத்தி இழிவா பேசுறதுக்கு யாரும் எந்த அமைப்பும் குரல் கொடுக்காத காரணம் நான் எல்லாத்துக்கும் பேசுவேன். நான் ஒரு திராவிட சிந்தனையாளர், நான் ஒரு பெரியார் கருத்தியலாளர். ஆனா எனக்கு எல்லோரும் ஒன்று. அதனால என்ன சொல்றா, காமராஜருடைய புகழை நாங்க தூக்கி பிடிச்ச இயக்கம் திராவிட இயக்கம். அப்பெல்லாம் வராத சங்கங்கள், அப்பெல்லாம் வராதவன் காமராஜருக்கு சோதனையா நெருக்கடியான காலகட்டத்தில் கோடு உயர்ந்தது, குன்றம் தாழ்ந்தது என்று திராவிட நாட்டில் எழுதவர் எங்கள் பேரறிஞர் அண்ணா. பச்சை தமிழர் காமராஜர் சொன்னவங்க நாங்க. நீங்க அவரை நாடார் ஆக்க முயற்சி பண்றீங்க, அது நடக்காது. பெருந்தலைவர் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். நன்றி சார். நன்றி.